ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Chronicles chapter 16 verse 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களை நோக்கி கொண்டிருக்கிறது. யார் அவர்கள்? அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற மக்கள். அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். Dear children of God, the Lord wants to show His power to those people, those who sincerely and faithfully believing and trusting God in their hearts. If you trust God in your hearts or wholeheartedly, God wants to show His power and might in your life. Here we see King Asa's life. He had no war for 35 years, but now he relied on the king of Assyria. Because he did not rely and trust God, God allowed wars in the life of Asa. The same way, if you don't want war in your life, if you don't want the enemy to come against you and destroy you, you need to trust God completely. God's eyes are looking after those people, those who trust Him. God's eyes are watching over to those who trust God. That is very important in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி கொண்டு உத்தம இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு யுத்தம் வராதபடிக்கு கர்த்தர் காப்பார். யுத்தம் வந்தாலும் கூட கர்த்தர் அந்த யுத்தத்தில் நமக்கு துணை நின்று ஜெயத்தை தருவார். When the Ethiopians came against Asa, Asa trusted God. That is why God gave him victory. The same way, you might face many enemies. You might face many wars. But trust God so that you will have victory in your life. But here, Asa tasted the power of God, but now he has backslidden. That is why God allowed wars in his life. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து கொடுத்த வெற்றிகளை மறந்து விடாதீங்க. நினைவு கொள்ளுங்க. நிச்சயம் ஆண்டவரை சார்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் வெற்றியை கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் உம்மை சார்ந்து இந்த யுத்தங்களை பண்ணும்படிக்கு எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் முழு இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு உம்மை சார்ந்து கொண்டு தங்களுக்கு வருகிற எல்லா யுத்தத்திலும் அவர்கள் ஜெயம் பெற்று வாழ கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.